தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தையுமான குமரி அனந்தன் அவர்கள் காலமாயிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியான ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறேன். தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சென்னை விருகம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த குமரி அனந்தன் இப்போ இறந்து போயிருக்காரு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அவருடைய உடல்நிலை மோசம் அடைஞ்சதுனால சென்னையில இருக்கிற ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் அப்படி இருக்கும்போது சிகிச்சை பலன் இல்லாம இப்போ இறந்து போயிருக்காரு. அவருடைய உடல் பாத்தீங்கன்னா சென்னை சாலிகிராமத்துல இருக்கிற அவங்களுடைய மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குமரி அனந்தனுடைய பிறந்த நாள் வந்துச்சு. சோ அவர்களுடைய பிறந்த நாள ஹாஸ்பிட்டல்லயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப சிறப்பா கொண்டாடினாங்க. ஹாஸ்பிட்டல்லயே டாக்டர்ஸோட சேர்ந்து கேக்லாம் வெட்டி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி தன்னோட அப்பாக்காக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்பாவோட இறப்பு பத்தி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க. அப்பழுக்கற்ற அரசியல்வாதியா தமிழ் மீது தீராத பற்று கொண்டு தமிழிசை அப்படின்னு பெயர் வச்சு இசை அப்படின்னு கூப்பிடும் என்னுடைய அப்பாவுடைய கணீர் குரல் இன்னைக்கு காத்துல இசையோடு கலந்துருச்சு. அவருடைய பெயரு தமிழக அரசியல்ல என்னைக்குமே நிலைச்சிருக்கும். பாராளுமன்றத்துல முதல்ல தமிழ்ல பேசியவரு இன்னைக்கு தமிழோடு காத்துல கலந்துட்டாரு அப்படின்னு சொல்லணும். மகிழ்ச்சியோடு போய் வாருங்கள் அப்பா, நீங்க மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பெயர்ல நாங்க செய்வோம் அப்படின்னு உறுதியோடு உங்களை வழி அனுப்புறேன்னு ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை பிஹைண்ட் டீம் சார்பா சொல்லிக்கிறோம்.